தேசிய ஜனநாயக கூட்டணியோட ரோட் மேப் என்ன நினைக்கிறீங்க? அமித்ஷா வருகை அதுல என்ன அஜெண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாமகல அடுத்து என்ன? இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ரெண்டு நோக்கங்கள் இருக்கு. ஒன்று வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக போன்ற கட்சிகளை இணைப்பது. ரெண்டாவது ஒரு ஒரு அவுட் சைட் பாசிபிலிட்டி, தமிழக வெற்றி கழகத்தை இணைக்க முடியுமா தேசிய ஜனநாயக கூட்டணியில. அதாவது அந்த ஆங்கிள் என்ன அப்படின்னாக்கா, திமுகவை வீழ்த்துவதுதான் இந்த தேர்தலினுடைய முக்கிய நோக்கம் என்று கூறி அவர்களையும் இந்த கூட்டணியில் சேர்க்க முடியுமா அப்படிங்கிற வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அது வெளிப்படுது. நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க திரு நயினார் நாகேந்திரன் வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. இது வந்து அவரும் சொல்லியிருக்காரு, டாக்டர் தமிழிசை சொல்லியிருக்காரு, டாக்டர் தமிழிசை சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஆர் நாட் ஹைடிங் இட். ஸோ எப்படி நம்புறாங்க? இப்ப சீமான நம்பினாங்க, அது இப்போ அது ரெக்டிஃபை ஆல அவர் தனிச்சு சொல்லிட்டாரு. விஜய் விஷயத்தையே இன்னும் ஹோப்ஃபுல்லா இருக்காங்க. அவர் கொள்கை எதிரின்ட்டாரு, இல்லவே இல்லைன்ட்டாரு, இன்னும் கற்பூரம் அடிச்சு தான் சத்தியம் பண்ணல. பட் how are they hopeful? இல்ல see ஹரி, there is a possibility அண்ணா திமுகவோட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கலாமே. இப்ப பாஜக நேரடி கூட்டணி இல்ல ஹரி, பல முறை நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி கூட்டணிகள்ல உங்க கோட்டால இருந்து நீங்க கொடுத்துக்கீங்க, அந்த சீட்ல நாங்க கேண்டிடேட் போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் நம்ம பல 2001 தேர்தல்ல பார்த்திருக்கோம். அதாவது திருமாவளவன் வந்து திமுகவோட கூட்டணி, ஆனா பாஜகவோட கூட்டணி இல்ல, ஆனா திமுக வந்து பாஜகவோட கூட்டணி. அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கும் இப்ப ரன்னிங் அவுட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஏன்னா கட்சிகள் இல்லையே கூட்டணி வைக்கிறதுக்கு. திமுக கூட்டணி உடையிற மாதிரி இல்ல. சோ அந்த கூட்டணி அப்படியே தொடரும் அப்படிங்கிற பட்சத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆப்ஷன்ஸ் யாரு கூட்டணியில சேர்றதுக்கு? கட்சிகள். பட் இட் will fall flat. இல்ல இப்ப திமுக சொல்லிடும், நாங்க சொன்னோம் பாத்தீங்களா இவங்க பி டீம்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னு அந்த நரேட்டிவ் தானே வரும்னு இருக்கும். இந்த விஜயோட யூஎஸ்பி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட மறைமுக கூட்டணின்னு வச்சா அது எப்படி? மறைமுகம்னு நேரடி மறைமுகம் எதுவாக இருந்தாலும் இந்த நோக்கம் என்னன்னா, வாக்குகள் பிளவுபடக்கூடாது. விஜயோடைய வாக்கு வங்கி 10% ஒரு பேச்சுக்கு 10% வச்சுக்கோங்க. அதில் 5% தான் வருகிறது இந்த கூட்டணியினால. அவருக்கு ஒரு 5% லாஸ் இருக்குனாலே அந்த 5% வந்து அவருக்கு காம்பன்சேஷனா இருக்கும். ஏன்னா ஒரு 3 எம்எல்ஏவோ 4 எம்எல்ஏவோ 5 எம்எல்ஏவோ வந்தாங்கன்னா முதல் தேர்தலிலேயே சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கிடைக்கும். ஒருவேளை ஒரு ஆட்சி அமைத்து அது ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்தால் மந்திரி சபையில் வாய்ப்பு இருக்கிறது. பிஜேபி, ஏடிஎம்கே, விஜய் நேரடியா கைப்பிடிச்சு நிக்கிற கூட்டணியா இருக்க வாய்ப்பு இல்ல. அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ ஐ வில் கிவ் யூ an example. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில் தானே இருக்காங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காங்கல்ல. ஆமா, அவங்க நீடிக்க போறாங்க. அவங்க வந்து கூட்டணி விட்டு போறது இல்ல. ஆமா, டெஃபினட்டா they are going to continue. திரு டிடிவி அவர்கள் நிச்சயமாக கூட்டணியில நீடிக்க போறார். அப்போ ஏடிஎம்கேவோட அவர் கூட்டணியில் இருக்காருங்கிறத ஒப்புக்கிறதுல இருவருக்கும் ஒரு பர்டிகுலரா ஏடிஎம்கேக்கு ஒரு சங்கடம் இருக்கிறது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, பிஜேபியோட என்டிஏல இருக்கிறாங்க, அவங்க கோட்டால இருந்து அவங்க ஏதாவது சீட்டை அவங்க அலோகேட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற பேசிஸ்ல அந்த கூட்டணி வரும். சோ ஆல் தீஸ் அரசியல்ல இது எல்லாமே வந்து பல முறை நடந்திருக்கின்றன. பல மாநிலங்களில் இது நடந்திருக்கு. விஜய் அதிமுக கூட்டணி வரலாம், பாஜக வந்து பாஜகவோட வரலாம் நான் சொல்ல ஹரி ஒரு நிமிஷம், வரலாம் வராது அப்படிங்கறத நான் சொல்லல. வருவதற்கான முயற்சிகளை பிஜேபி அதிமுக தரப்பிலும் பர்டிகுலரா பிஜேபியும் எடுத்துக்கொண்டு. ஓகே, விஜய் ரசிகர் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். யாருன்னு அவருக்கே தெரியும். சொல்லுங்க சார். பாத்தீங்களா, சொல்லுங்க, வாய்ப்பு இருக்கு அதுக்கு டாக்டர் சொல்றதுக்கு. சார் நீங்க இறுதியில் சொன்னீங்க எதற்கெல்லாம் வாய்ப்புன்னு பார்க்கலாம் சொன்னீங்க. எல்லாத்துக்கும் வாய்ப்பு உண்டு. நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் சுமன் செலாமன் சொன்ன மாதிரி அரசியலில் எதுவும் நடக்கலாம். ஏன்னா திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று மக்கள் விரும்புறாங்க. 2026 அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று மக்கள் விரும்புறாங்க. அந்த ஆசையை நிறைவேற்றுகின்ற வண்ணம் மக்களுடைய விருப்பத்தை ஏற்று திமுக வீட்டுக்கு அனுப்புகிற வகையில் யாருக்கெல்லாம் திமுக வேண்டாம்ங்கிற எண்ணம் இருக்கிறதோ அவர்களை கொண்டு சேருவாங்க. இன்னமும் கூட அதிமுக விஜய் கூட்டணி நீங்க ரூல் அவுட் பண்ணாது, அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் திமுகவை வேண்டாம் என்று கருதுகிற எல்லோரும் ஒன்றிணைய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதற்கான சாத்தியக்கூறு நடக்கிறது. அதுக்கான முயற்சிகள் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான முயற்சிகள் நடக்குது. முயற்சி இயல்பாகவே வருங்க, தன்னெழுச்சியா தானாக வரும். ஏன்னா திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னா எல்லாரும் ஒன்று சேரணும். எதிர்ப்பு வாக்குகள் நிச்சயமாக பிரிந்து வரக்கூடாது என்பதில் எல்லோருக்கும் அக்கறை உண்டு.
அதுல நீ யாரெல்லாம் தனித்தனி விரும்புறாங்களோ அவர்களுக்கும் தெரியுங்க. எனவே இது அதிமுக மட்டும் பொறுப்பு இல்ல, மொத்த கட்சிக்கும் பொறுப்பு. ஏன்னா ஒத்த கட்சி கூட தனியாக நின்று திமுகவுடைய வாக்குகளை பிரித்து விட்டால் திமுக சிறிது கூட சாதகமாக அமைந்திடக்கூடாது. மொத்த வாக்குகளும் திமுக எதிர்த்து ஒன்று சேர்ந்து ஆட்சி வீழ்த்த வேண்டும் தான் அதிமுக எண்ணம். ஓகே, அவரும் பாருங்களேன், பாயாசத்தை ஒழிக்கிறதுக்காக பாசிசத்தை கூட கூட கூட்டணி வச்சுக்குவார் விஜய். இது அண்ணா காலத்திலேயே ராஜேஷ் அலைன்ஸ் போல சார். அண்ணா இதெல்லாம் அரசியல் சார். நீங்க பாஜக திமுக ஒன்று சேர்ந்து 99 கூட்டு வச்ச போது என்ன பேச பாருங்க. அன்றைக்கு குஜராத் கவர்மெண்ட் பாரமசு இடிப்பு இதையும் தாண்டி கருணாநிதி விளக்கமா பேசினாங்க. அரசியல் எல்லாமே சாத்தியம்தான், வெற்றியோடு தான் குறிக்கோள். யாரை தோற்கடிக்க வேண்டுமோ அது மட்டுமே நோக்கம்ங்க. சோ என்டிஏ குறியில விஜய் இருக்கிறார். டாக்டர் சுமன் சொல்றாரு இது வந்து டைரக்டா என்டிஏல இல்லாம மறைமுகமா வரலாம். அதிமுக விஜயும் கூட்டணி, பிஜேபி அதிமுகவும் கூட்டணி நேரடியா வராம இருக்கிறதுக்கான ப்ரீசிடன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறாரு. அதுக்கான சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த மாதிரி தெரியலப்பா. நான் அப்படி பார்த்தோம்னா இப்ப நான் சொன்னேன் நாம் தமிழர் இவங்க விஜய் கட்சி அது இன்னும் பிராக்டிகல்ங்கிறீங்களா? அது கூட பிராக்டிகல். ஏன்னா விஜயை வந்து பாமக வந்து இப்ப முன்னாடிலாம் சினிமாவில் வந்து ரொம்ப தாக்குதல் பண்றாங்க, அவங்க விமர்சிக்கவே இல்லை விஜய் வந்தப்ப. இது விமர்சிக்கல. அதே மாதிரி சீமானை பத்தியும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு காலையில திட்டினா கூட மதியானம் தம்பின்றுவாரு. சோ அது ஒரு பிரச்சனை இல்லை. சீமானுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் ஒரு பர்சனல் கெமிஸ்ட்ரி இருக்கு. ஆனா இதுல வந்து ஒவ்வொரு நொடியும் பாசிசம் பாஜக வந்து சொல்லிட்டு கூட்டணி வச்சா ஈடுபடுமாங்க. விஜய் யோசிப்பார்ல, அவர் பாசிசம் பாஜக தானே சொல்றாரு, அதிமுக சொல்லலையே. அது பாயாசம் தானே. இல்ல ஆனா அவங்க மக்கள் வந்து இதை ஏத்துக்குவாங்களாங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு வர முடியும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி இந்த கட்சி பட் அரித்மெட்டிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். இப்ப எல்லாரும் சேரும்போது அரித்மெட்டிக் ஸ்ட்ராங் ஆயிடும். ரெண்டு விதத்துல இருக்கு. ஒண்ணு ஒரு டெம்ப்ளேட் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு அரித்மெட்டிக் இருக்குல்ல. ஆனா அதாவது ஒரு தடவை வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் பேட்டி எடுத்தப்ப சொன்னாரு 2-2-4ங்கிறது வந்து இந்த பாட புத்தக கணக்கு, அரசியல் கணக்கு 2-22 ஆகலாம், 2-0 ஆகலாம்ட்டாரு. இப்போ அந்ததான் அரசியல். அதனால இது மாதிரி எதிர்மறையாக சேரும் போது அது மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நீங்க ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கிறதா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, சொல்லுங்க. சார் நான் எப்படி இதை பார்க்கறேன்னு சொன்னா, விஜயோட முக்கியமான இது என்ன, ஒரு 3 பிரதானமாக படுத்தினார். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் அந்த முதல் மாநாட்டில். என்னது, ஒன்று மன்னராட்சி, அடுத்தது ஊழல் ஒழிப்பு. ஊழல் ஒழிக்கிறது தான், ஊழலை ஒழிச்சு தான். ஏன்னா அவர் பார்த்தது அரவிந்த் கெஜ்ரிவாலை அவர் ரோல் மாடல் எடுக்கிறார் டெல்லியில். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் ஒரு 10 வருஷம், ஒரு 2-3 வருஷத்தில் அவர் இந்த ஊழலை எடுத்ததுனால அவர் அங்கே பிரபலம் ஆயிட்டாரு. அது நமக்கு கை கொடுக்கும்னு சொல்லிட்டு இவர் எடுக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அதை நம்ம கவனிக்கணும். பாஜகவும் ஊழலை எதிர்க்கிற கட்சியை தான் நம்ம. பாஜக அவர் திட்டம் போதெல்லாம் காயம் விட்டேளோ இது அந்த பாஜக யாரு என்ன சொன்னாங்க? ஊழல்னு சொல்றது தேர்தல் பத்திரத்தை நம்பர் 2 கொடுத்துக்கிட்டு இருந்த படம் சார். நம்பர் 2 நான் சொல்றது விஜய் அவ்வளவு திட்டிட்டு பிஜேபியை கூட்டணி வச்சா ஒரே எலெக்ஷன்ல அவர் வந்த முதல் தேர்தலை வச்சா மக்கள் சொல்றதுல வந்து பரவலான வார்த்தை. அது வந்து அவருக்கு பிடிக்காத சில கொள்கைகளுக்காக அதை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா அதுக்கு பிறகு அரசியல் பாசிசத்துக்கு பிராய்ச்சித்தம் இருக்குங்கிறீங்க இல்ல. அதை பிஜேபிக்கு பாசிசம் எப்படி பொருந்தும்னு கூட அவர்கிட்ட சொன்னதாக எனக்கு 2-3 பேர் சொன்னாங்க. அவருடைய அட்வைசர்ஸ் 2 பேர் எனக்கு சொன்னாங்க. அது உண்மையா போய் எனக்கு தெரியாது. பாசிசம் அப்படிங்கிற வார்த்தை பொதுவா எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி அன்னைக்கு அவர் பயன்படுத்திட்டாரு. அதுக்கு பொருந்தாது. பிஜேபி எதிர்ப்புல அதுதான் ஒரு அரசியல் அடிப்படையா வச்சிருக்காரு. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல திமுக கூட 67 இருந்து கூட்டணி வச்ச கட்சிகள்லாம் எந்த நிலைமையில இருக்கு? எல்லாம் அவங்களுக்கு அந்த 4 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ அதுக்கு மேல ரேஷன் அரிசி சாப்பாடு அவங்களுக்கு அவங்க ஆதரிக்கணும். இதுதானே இருக்கு. எந்த கட்சி வந்தாலும் இதுதானே கதி. மத்திய அரசு 20 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியோட கூட்டணி வைத்தால் அவங்க இங்கே வந்து நம்ம தான் யாருக்கு மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெசன்டேஷன், அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அமைச்சர்கள் இருப்பாங்க, துணை முதலமைச்சர் ஒன்றா இருப்பாங்க, கேபினெட்டில் இடம் கொடுப்பாங்க, இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் இந்த நாட்டை முன்னேறி கொண்டிருக்கிற ஆட்சி எந்த ஆட்சியோ அந்த ஆட்சிக்கு மக்கள் ஆதரவு இருக்கும் என்று நம்புவார்கள். ஆக அந்த அடிப்படையில் பார்த்தா
திமுக கூட போறதை விட பாஜக கூட போறது சேர்றது நல்லதுங்கிறது தான் அவங்க முடிவு எடுப்பாங்கன்னு நான் சொல்றேன். இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் நேரடியாவோ மறைமுகமாவோ என்டிஏ இல்லன்னு பாஜக இன்னும் பரிசீலனை இல்லன்னு எங்க சொன்னார்? பிஜேபியோட கூட்டணி இல்லன்னு அவங்க சார்பா எல்லாரும் சொல்றாங்க. அது பிஜேபியோட கொள்கையே சொல்லுவாங்க. கூட்டணி இல்லன்னு அவங்க சார்பா அந்த கட்சியோடைய துணை பொதுச் செயலாளர்ல இருந்து பொதுச் செயலாளர்ல இருந்து எல்லாரும் சொல்லியாச்சு. சொல்லுங்க, அந்த நிலைப்பாடு மாத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சார். அப்படின்னு பிஜேபி நம்புது. உடன்பாடு வேற, கொள்கை வேறன்னு அப்படி ஒரு டெர்மினாலஜி இருக்கு. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங் டேஸ் அஹெட்.